ஹலோ மிஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டீயிங் ஒன் ஷாட்டோட எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல குழந்தைங்க யாருகிட்ட இருக்குன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்ததையும் டீயிங் கோவத்தோட அவங்க முன்னாடி வந்து நிக்கிறதையும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். டீயிங் அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து, என் குழந்தைங்க என் கூட தான் இருப்பாங்க. சென், ஜியா, மியா இவங்க 3 பேரும் என் குழந்தைங்க தான். இது என்னைக்கும் மாறாது. தயவு செஞ்சு என்னையும் என் குழந்தைங்களையும் பிரிச்சிடாதீங்க. ஜூனா சொல்றா, இல்ல டேயங், குழந்தைங்கள நான் என்னோடவே அப்ராட் கூட்டிட்டு போயிடுறேன். நீ ஏதோ ஒரு எமோஷனல்ல பேசிட்டு இருக்க. நாளை பின்ன உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்தா அப்ப என் அண்ணன் பசங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிட்டேன். பி பிராக்டிக்கல். ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜூனா சொன்னதுதான் சரின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா ஓயினோட தங்கச்சி என்ட்ரி ஆகிட்டு, அது எப்படி குழந்தைங்களை உங்க கூட அனுப்புவேன்னு நினைச்சீங்க? உடனே ஜூனா, இது எங்க ஃபேமிலி மேட்டர், இதுல நீங்க ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? நானும் இந்த ஃபேமிலி மெம்பர் தான். நான் ஓயினோட தங்கச்சி. என் பேர் ஜூஹி. இந்த குழந்தைங்களுக்கு நான் சித்தி. இது போதுமா இல்ல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? என் அக்கா பசங்க ஏன் கூட தான் இருப்பாங்கன்னு ஜூகி சொல்ல, அது எப்படி ஏன் அண்ணன் பசங்க ஏன் கூட தான் இருப்பாங்கன்னு ஜூனா சொல்ல, மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கு. டேங்க்கு ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி, ஒரு நிமிஷம் எல்லாம் நிறுத்துறீங்களா? குழந்தைங்களை என்னன்னு நினைச்சீங்க? கடையில விக்கிற பொம்மையா? எனக்கு உனக்குன்னு சண்டை போட? அவங்க எல்லாம் பச்சை பிள்ளைங்க. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கன்னு சொல்ல, ஓயனோட அப்பாவும், தம்பி சொல்றது சரிதான். என் மகள்கிட்டையும் மருமகள்கிட்டையும் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குழந்தைங்க உங்களை மிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு அவங்க 2 பேரும் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, இல்ல மாமா, எங்க 2 பேரையும் கூட அவ்வளவா தேட மாட்டாங்க, பட் தேங்க தான் தேடுவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? குழந்தைங்களை பிறந்த உடனே கையில ஃபர்ஸ்ட் வாங்கினதே டேங் தான். குழந்தைங்களை இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல காட்ஃபாதரா அவன் தான் பாத்துக்கிட்டான்னு சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க, டேயிங் பேபியோட கஸ்டடி கேக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அங்க இருக்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. டேயிங் மனசுடைஞ்சு கதறி அழுகுறான். ஜூனா வந்து டேயிங் கிட்ட, சாரிடா, உன்னை பத்தியும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் தெரிஞ்ச நானே உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன்னு சாரி சொல்லி டேயங்கையும் சமாதானப்படுத்துறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் லாயரோட வீட்டுக்குள்ள நுழையிறான். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் சொல்றான், என்னோட பாஸ் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யாருக்கு எவ்வளவு ஷேர் போகணும்னு உயில் எழுதி வச்சிருக்காங்க. அதை நம்ம லாயர் டீட்டெயிலா சொல்லுவாங்கன்னு சொல்றான். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் லாயர் என்ன சொல்ல போறாங்களோ, யாருக்கு எவ்வளவு ஷேர் போக போகுதுன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. லாயரும் உயில்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்றாங்க. சென், ஜியாமியா இவங்க ஒருத்தருக்கும் 10% ஷேர்னு மொத்தமா 30% ஷேர் குழந்தைங்க பேர்லயும், 5% ஷேர் ஜங்குக் பேரண்ட்ஸுக்கும், இன்னொரு 5% ஷேர் வந்து ஓயினோட பேரண்ட்ஸுக்கும், அப்புறம் 15% ஷேர் ஜூனாவுக்கும் சொல்ல, அங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அப்ப பேலன்ஸ் 45% ஷேர் யாருக்கு போகும்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க, லாயர் சொல்றாங்க, பேலன்ஸ் 45% ஷேர் யாருக்குன்னா மிஸ்டர் கிம் டேயங்னு சொல்ல, எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. டேயங்கி இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். லாயர் சொல்றாங்க, 40% ஆஃப் ஷேர் மிஸ்டர் கிம் டேயங்கும், பேலன்ஸ் 5% ஆஃப் ஷேர் வந்து மிஸ்ஸஸ் கிம் டேயங், அதாவது டேயங்கோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்குன்னு எழுதியிருக்குன்னு லாயர் சொல்ல, ஜூஹி, அது எப்படி டேயங்க்கு 45% ஷேர் கொடுக்கலாம்னு கேட்க, உயில்ல என்ன இருக்கோ அதுதான் மேம் சொன்னேன் அப்படின்னு லாயர் சொல்றாங்க. மேற்கொண்டு உயில படிக்க ஓயினோட நேம்ல ஒரு வில்லாவும் கெஸ்ட் ஹவுஸும் இருக்குன்னு சொல்றாங்க. ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் லாயர் கிட்ட ஒரு ஃபைலை கொடுக்குறான். லாயரும் அதை வாங்கி பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இது என்ன ஃபைல்னு தெரியுமான்னு கேட்டுட்டு லாயரே ஆன்சர் பண்றாங்க, இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜங்குக் பேபிஸ் கஸ்டடி ஃபைல். உங்கள யாரெல்லாம் பேபிஸ் கஸ்டடி வேணும்னு கேட்க, ஜூகி, ஜூனா, டேயங் இவங்க 3 பேரும் எனக்கு தான் பேபிஸ் கஸ்டடி வேணும்னு கேட்க, லாயர் ஜூஹிய பார்த்து, நீங்க பேபிஸ்க்கு என்ன ரிலேஷன்னு கேட்க, ஜூஹியும் நான் பேபிஸ்க்கு சித்தின்னு சொல்ல, நெக்ஸ்ட் ஜூனாவை பார்த்து நீங்க என்ன ரிலேஷன்னு கேட்க, ஜூனாவும் நான் பேபிஸ்க்கு ஆன்டின்னு சொல்ல, லாஸ்டா டேயங்க பார்த்துட்டு நீங்க பேபிஸ்க்கு என்ன ரிலேஷன்னு கேட்க, டேயங் வந்து நான் நான் வந்து ஃபாதர், காட் ஃபாதர்னு சொல்ல, லாயரும் சரி, அப்ப இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு சொல்றேன்னு அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க. பேபிஸோட கஸ்டடி யாருக்கு போக போகுதுன்னா மிஸ்டர் கிம் டேயங்னு சொல்ல, ஜூனாவுக்கும் ஜூகிக்கும் ஷாக் ஆயிடுது. ஜூஹி கோவப்பட்டு கத்துறா, அது எப்படி நீங்க யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட பேபிஸோட கஸ்டடியை குடிப்பீங்கன்னு கேட்க,
வெயிட் அ மினிட் மேம், இன்னும் இந்த ஃபைல்ல என்ன எழுதியிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கோவப்படுங்கன்னு சொல்லிட்டு டேயிங் கிட்ட போய், சார் உங்களுக்கு சில கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பேபிஸோட கஸ்டடி வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விட்டுட்டு வரணும். இல்ல உங்களுக்கு சொத்து தான் முக்கியம்னா பேபிஸோட கஸ்டடி வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும்னு சொல்றாங்க. எல்லாரும் டேயிங் என்ன சொல்ல போறான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. லாயர் வந்து, மிஸ்டர் கிம்டேய நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு சொத்து வேணுமா இல்லனா பேபிஸோட கஸ்டடி வேணுமா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். டேயிங் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு சொத்து தான் முக்கியம்னு சொல்ல, ஜங்குக் அசிஸ்டன்ட்டும் லாயரும் கூட இந்த ஆன்சர் எதிர்பார்க்கல. அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறதோடயே என்னவளை ஒன் ஷாட்டோட எபிசோட் நம்பர் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் ஐ அம் ஜேகே.